நெக்ஸ்ட்டு நம்ம இந்த கொஸ்டினை பார்க்கலாம். இந்த கொஸ்டினை பாருங்கள். எக்ஸாம்பிள் 1.5 ரைட்டா. இதில் என்ன கொடுத்துருக்கான்? ஒன்று ஏற்கனவே ஒரு கொடுத்துட்டான். என்ன கொடுத்துருக்கான்? n ஆஃப் b மைனஸ் ஏ. நல்லா பார்த்துக்கோங்க. n ஆஃப் b மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு இந்த b மைனஸ் ஏ n ஆஃப் b மைனஸ் ஏ எதுக்கு சமம்? 2 இன்ட்டு n ஆஃப் a மைனஸ் பிக்கு சமம். அப்போ இந்த 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 இது n ஆஃப் n இன்ட்டு 2 இன்ட்டு n ஆஃப் a மைனஸ் b வந்து எதுக்கு சமம்? மைனஸ் கிடையாது, இது சமம்னு அர்த்தம். இஸ் ஈக்குவல், மைனஸ்ன்னு தெரியாமல் போட்டிருக்கான், இஸ் ஈக்குவல்னு போட்டுக்கோங்க. எதுக்கு சமம்? 4 இன்ட்டு n ஆஃப் a இன்டர்செக்ஷன் பிக்கு சமம். இப்போ 3 சமன்பாடுகள் கொடுத்துருக்கான் ரைட்டா. எது? n ஆஃப் b மைனஸ் ஏ வந்து இஸ் ஈக்குவல், அந்த இடத்துல இஸ் ஈக்குவல் டுன்னு போட்டுக்கோங்க, மைனஸ்ன்னு போட்டுருக்கான், தப்பாக போட்டிருக்கான். இஸ் ஈக்குவல் டு இதுக்கு சமம். என்ன? 2ஆல் பெருக்கணும். ஏதாவது n ஆஃப் a மைனஸ் b 2ஆல் பெருக்குனா என்ன விட வருதோ அந்த விட தான் n ஆஃப் b மைனஸ் ஏக்கு சமம். அதேமாரி நெக்ஸ்ட்டு இந்த n ஆஃப் n 2 இன்ட்டு n a மைனஸ் b வந்து எதுக்கு சமம்? இஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு நம்பர் ஆஃப் a இன்டர்செக்ஷன் b ரைட்டா. n என்னது? நம்பர் ஆஃப் a இன்டர்செக்ஷன் பிக்கு சமம். அப்போ இந்த மூணுமே ஒன்றுக்கு ஒன்று சமம். இப்போ நம்ம இப்படி எடுத்துக்கலாமா? n ஆஃப் b மைனஸ் ஏ வந்து இந்த கடைசியில் உள்ள 4 இன்ட்டு n ஆஃப் a இன்டர்செக்ஷன் பிக்கு சமம் தானே. இந்த மூணுமே ஒன்றுக்கு ஒன்று சமம்னா ஒன்றில் ஒன்று மாறி மாறி சமமாக இருக்கும். இதுதானே பொருள். இதனோட அர்த்தம் என்னது? இதுதான். நல்லா பார்த்துக்கோங்க. n ஆஃப் நம்பர் ஆஃப் b மைனஸ் ஏ அப்படின்னா டிஃப்ரென்ஸ் ரைட்டா. இது என்னது? டிஃப்ரென்ஸு. இந்த டிஃப்ரென்ஸுக்கு உள்ள எண்ணிக்கை வந்து இதுக்கு சமம். எதுக்கு சமம்? 2ஆல் பெருக்கி வரக்கூடியது. இது 2 இன்ட்டு நம்பர் ஆஃப் ஏ டிஃப்ரென்ஸ் பிக்கு சமம். அதேமாரி இதுக்கு சமம். எதுக்கு? அது மைனஸ்னு போட்டிருக்கான், இஸ் ஈக்குவல்னு போட்டுக்கோங்க, மைனஸ்னு போட்டுறாதீங்க தயவு செஞ்சு. அதுக்கடுத்து 4 இன்ட்டு 4ஆல் பெருக்கி வரக்கூடியது. இதுக்கு ஏ இன்டர்செக்ஷன் பியோட எண்ணிக்கை நம்பருக்கு இது சமம்னு கொடுத்துட்டான். சரியா? இப்போ என்ன கொடுத்துருக்கான்? இது அவன் கொடுத்துருக்கான் கேள்வியிலேயும். இப்போ அவன் என்ன இன்னொன்று கொடுத்துருக்கான்? நம்பர் ஆஃப் ஏ யூனியன் பி வந்து 14ன்னு கொடுத்துட்டான். நம்பர் ஆஃப் ஏ யூனியன் பி 14. என்ன கேட்குறான்? அப்போது நம்பர் ஆஃப் பவர் செட் ஆஃப் ஏன்னு கேட்குறான். சரியா? அப்போ நம்பர் ஆஃப் பவர் செட் ஆஃப் ஏ அப்படின்னு சொன்னால் இப்போ நம்பர் ஆஃப் சப்செட் ஆஃப் ஏன்னு அர்த்தம். அந்த ஏல எத்தனை சப்செட், பவர் செட்னு சப்செட் தானே, எத்தனை பவர் செட்டுகள் இருக்கிறதுன்னு பார்க்கணும். அப்போ நம்ம ஏல எத்தனை எலிமெண்ட் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஏன் கண்டுபிடிக்கணும்? அதை 2 to the power n தானே. கண்டுபிடிச்சாதான் நம்ம அந்த பவர் செட்டை பார்க்க முடியும் ரைட்டா. அப்போ இவன் என்ன கேட்டிருக்கான்? நம்பர் ஆஃப் பவர் செட் ஆஃப் ஏ கேட்குறான். பவர் செட்னா சப்செட் ஆஃப் ஏ ரைட்டா. அப்போ எலிமெண்ட்டை பார்க்கணும், நம்பர் ஆஃப் எலிமெண்ட் ஆஃப் ஏ பார்க்கணும். இது கொடுத்தது என்ன கொடுத்துருக்கான்? சிம்பிளாக இவ்வளோ தான் கொடுத்துருக்கான், வேறு எதுவும் கொடுக்கல. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறேன்? நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பின்னு சொல்லிட்டு ஒரு காமனாக ஒரு ஃபேக்டரை எடுத்துக்கிறேன் ரைட்டா, ஒரு சிம்பிள் எடுத்துக்கிறேன். இது நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து கேக்கு சமம் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன் ரைட்டா. இப்போ நான் நல்லா பாருங்கள், நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு கேன்னு வச்சுக்கிறேன். இப்போது இங்கே வாங்க, நம்பர் ஆஃப் ஏ மைனஸ் ஏ டிஃபரன்ஸ் பி வந்து 2Kன்னு எப்படி வரும்னா, இங்கே வாங்க, நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து கேன்னு நான் வச்சுக்கிட்டேன். அப்போது இங்கே வாங்க, இந்த லாஸ்ட்டுக்கு போங்க, என்ன போட்டிருக்கான்? இஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி போட்டிருக்கானா. இப்போ நான் நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியை மட்டும்தான் கேன்னு வச்சுருக்கேன் ரைட்டா. அப்போ கேன்னு வச்சுருந்தா அந்த இடத்துல நீ என்ன போடலாம்? 4 இன்ட்டு கேன்னு போடலாமா? கேன்னு நான் எடுத்துக்கிறேன். கே நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியை கேன்னு நான் வச்சுக்கிறேன். அப்படி வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் இப்போ கடைசி ஈக்குவேஷனில் இஸ் ஈக்குவல் டு, அது மைனஸ் கிடையாது, 4 இன்ட்டு நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி என்னது? கே தான். 4 இன்ட்டு 4K ரைட்டா. அந்த இடத்துல நீ 4Kன்னு வச்சுக்கோ. இப்போ நான் ஏ மைனஸ் பி, நம்பர் ஆஃப் ஏ மைனஸ் பி ஏ டிஃப்ரென்ஸ் பியை பார்க்கணும் அப்படின்னா இங்கே கடைசியில் என்ன இருக்குது? 4K இருக்குது. அப்போது இப்போ நம்பர் ஆஃப் ஏ டிஃப்ரென்ஸ் பியை பார்க்கணும், நடுவில் உள்ள பார்க்கணும்னா இந்த லாஸ்ட்டில் என்னதுக்கு? 4K தான் இருக்குது. நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பிக்கு நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி கேன்னு எடுத்துக்கிட்டேன்ல, அதனால் கே நான் அங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். பண்ண எனக்கு என்ன 4K தான் வரும். அப்போ லெஃப்ட்டில் பாருங்கள், 2 இன்ட்டு நம்பர் ஆஃப் ஏ மைனஸ் பி வந்து இந்த 4Kக்கு சமம் அதானே. இப்போது நான் நம்பர் ஆஃப் ஏ டிஃபரன்ஸ் பியை நான் பார்க்கணும். அப்படின்னா இந்த 2 இருக்குல்ல, 2 முன்னாடி, இதுக்கு முன்னாடி அது வந்து கீழே போயிடுச்சுன்னு சொன்னான், ரைட்டில் ரொம்ப கீழே வந்துடும்ல. அப்போ 4/2Kன்னு வரும். அப்போ 4/2Kன்னா 4 கட்டாயம் இது 2K தான் நிற்கும். அப்போது என்ன நிற்குது? நம்பர் ஆஃப் ஏ மைனஸ் பி என்னது? 2K போட்டிருக்கானா? இந்த 2K போட்டான். இப்போ நெக்ஸ்ட் வாங்க. அப்போ உள்ளதுக்கு
நம்பர் ஆஃப் பி மைனஸ் ஏவை நான் பார்க்கணும். அது எவ்வளோன்னு பார்ப்போமா? அதே ஃபார்முலா தான். இந்த கடைசியில் உள்ளது நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்? நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பிக்கு வந்து கேன்னு எடுத்துருக்கோம். அங்கே நீ கே போட்டேன்னா என்ன இருக்கும்? கடைசியில் 4K தான் இருக்கும். அவ்வளோதானே? 4K தான் இருக்கும். அப்போ உள்ள ஈக்குவேஷனை நம்பர் ஆஃப் பி டிஃபரன்ஸ் ஏ இதுக்கு சமம் தானே? எதுக்கு சமம்? அது 2 இன்ட்டு நம்பர் ஆஃப் ஏ மைனஸ் பிக்கு சமம். இதுக்கு சமம். அப்போ இது இந்த கடைசி இதுக்கு சமம் தான். ரைட்டா? அப்போது கடைசி இதில் என்ன இருக்குது? 4K தான் இருக்குது. ஏன்னா நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பிக்கு நான் கேன்னு போட்டுக்கிட்டேன். அப்போ 4K இருக்குது. அப்போ என்னது? நம்பர் ஆஃப் பி டிஃபரன்ஸ் ஏ வந்து எதுக்கு சமம்? 4Kக்கு சமம். அது அப்படியே 4Kன்னு போட்டுக்கிட்டேன். பார்த்துக்கோங்க. இதை தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. கேன்றது நான் எடுத்துக்கிட்டேன் ஒரு சிம்பிள். இப்போ நான் அதை ப்ரூவ் பண்ண போகிறேன். இப்போது ஃபார்முலா அவன் கொடுத்த ஃபார்முலா என்னது? அதை பார்த்து எழுதிக்கோங்க. இந்த கொடுத்த ஃபார்முலா நம்பர் ஆஃப் ஏ யூனியன் பி இந்த கொடுத்துருக்கான் பாருங்கள். அவன் கொடுத்துருக்கான். இந்த இங்கே பாருங்கள். நம்பர் ஆஃப் பி டிஃபரன்ஸ் ஏ அப்படின்னு போட்டு இதில் கொடுத்துருக்கான். ரைட்டா? இப்போ இது காமன் ஃபார்முலா. இது காமனான ஒரு ஃபார்முலா. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். இது பொதுவான ஒரு ஃபார்முலா. எப்படின்னா நம்பர் ஆஃப் ஏ யூனியன் பி வந்து எதுக்கு சமமாக இருக்கும்? அப்போ நம்பர் ஆஃப் ஏ டிஃபரன்ஸ் பி ப்ளஸ்ஸு நம்பர் ஆஃப் பி டிஃபரன்ஸ் ஏ ப்ளஸ்ஸு நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பிக்கு சமமாக இருக்கும். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன்னா ஒன்றுமே இல்லை. இதே இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள்? ஏ முதல்ல போட்டு பிஏ மைனஸ் பண்ணிக்கிறங்க. அடுத்த நம்பர் ஆஃப் பிஏ இதை மாற்றிக்கோ. பிஏ முதல்ல போட்டு ஏ மைனஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ப்ளஸை போட்டு இன்டர்செக்ஷன் போட்டுக்கோங்க. இதில் வந்து யூனியன் இருக்குது. மீது இந்த இன்டர்செக்ஷன் தான் இல்லை. அதில் ப்ளஸ் மட்டும் போட்டுக்கோங்க. முடிஞ்சா? நம்பர் ஆஃப் ஏ டிஃபரன்ஸ் பி ப்ளஸ் நம்பர் ஆஃப் பி டிஃபரன்ஸ் ஏ ப்ளஸ் நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. இது ஒரு சூத்திரம், ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நம்ம எழுதிக்கிட்டோம். இப்போ நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் வேல்யூ. நான் கண்டுபிடிச்ச வேல்யூ இருக்கு இல்லையா? இப்போ நம்பர் ஆஃப் ஏ யூனியன் பி பார்க்கறதுக்காண்டி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். என்னது? இப்போ நம்பர் ஆஃப் ஏ டிஃபரன்ஸ் பி இந்த எழுதியிருக்கேன் பாருங்கள். நம்பர் ஆஃப் ஏ டிஃபரன்ஸ் பி 2K கண்டுபிடிச்சிருக்கேன். 2K எழுதிட்டேன். அடுத்து என்ன பண்ண போகிறேன்? நம்பர் ஆஃப் பி டிஃபரன்ஸ் ஏ 4K இருக்கா? 4K எழுதிக்கிட்டேன்னா அடுத்து நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி 1K. இந்த 1K தானே? அந்த கேயை நான் எழுதிக்கிட்டேன். ரைட்டா? அப்போ மொத்தத்தை கூட்டினா 2 4 6 1 7K ஆயிடுச்சு. அப்போ நம்பர் ஆஃப் ஏ யூனியன் பி எவ்வளோ இருக்குது? எனக்கு 7K இருக்குது. இப்போதைக்கு எல்லா இது வேலையும் கிடச்சிருச்சு. ஆனால் அவன் என்ன கொடுத்துருக்கான்? நம்பர் ஆஃப் ஏ யூனியன் பி வந்து 14ன்னு கொடுத்துருக்கான். உங்களுக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்பர் ஆஃப் ஏ யூனியன் பி 14ன்னு கொடுத்துட்டானா? அப்போ எனக்கு விட என்ன வந்திருக்கு? 7Kன்னு வந்திருக்கு. ரைட்டா? எவ்வளோ வந்திருக்கு? 7Kன்னு வந்திருக்கு. நல்லா பார்த்துக்கோங்க. நம்பர் ஆஃப் ஏ யூனியன் பி அவன் என்ன கொடுத்துருக்கான்? 14ன்னு கொடுத்துருக்கேன். எனக்கு என்ன வந்திருக்கு? நம்பர் ஆஃப் ஏ யூனியன் பி என்னது? 2K 4K 1K 7K வந்திருக்கு. இப்போ நான் என்ன பண்ணணும் இதை வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேவோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். என்னென்னா அவன் என்ன கொடுத்துருக்கான்? 14ன்னு கொடுத்துட்டான். எனக்கு என்ன வந்திருக்கு? 7Kன்னு வந்திருக்கு. அப்போ 14 = 7Kக்கு சமம் தானே? அவன் கொடுத்த வேல்யூ வெறும் நம்பர் மட்டும் கொடுத்துருக்கான். நம்பர் ஆஃப் ஏ யூனியன் பி 14ன்னு கொடுத்துட்டான். நான் நம்பர் ஆஃப் ஏ யூனியன் பி கண்டுபிடிச்சிருக்கேன். அதில் 7Kன்னு வந்திருக்கு. அப்போ அதுவும் சமந்தான். அப்போ அதனால் 7K = 14ன்னு போடுறேன். போட்டுட்டு கேவோட மதிப்பை கண்டுபிடிக்க போகிறேன். K = 14/7. அப்போ 2 போட்டிருக்கான் பாருங்கள். கொஞ்சம் அழிஞ்சிருக்கு பார்த்துக்கோ. 2 வந்துருச்சா? கேக்கு வெளியே வந்துருச்சா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒரு ஃபார்முலா இருக்குது. இது பொதுவான ஃபார்முலா. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கணும். நம்பர் ஆஃப் ஏ அப்படின்னு வரும்போது என்னது? ஏன்ற ஒரு செட்டில் ஒரு எலிமெண்ட் எண்ணிக்கை. நம்பர் ஆஃப் ஏன்னா ஏல உள்ள ஒரு செட்டோட எலிமெண்ட்டை நீ பார்க்கணும்னா இது வந்து ஒரு பொது ஃபார்முலா. நம்பர் ஆஃப் ஏ டிஃபரன்ஸ் பி ப்ளஸ் நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. நீ ஏல உள்ளதை பார்க்குறதா இருந்தால் இந்த ஃபார்முலா வந்து உனக்கு சப்ஸ்டியூட் ஆகும். புரிஞ்சுதா? நம்பர் ஆஃப் ஏல உள்ள எலிமெண்ட்டை நீ பார்க்கணுன்னா நம்பர் ஆஃப் ஏ டிஃபரன்ஸ் பி ப்ளஸ் நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. ரைட்டா? இதுதான் அது பொது ஃபார்முலா. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்பர் நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஏ எத்தனை எலிமெண்ட்டுன்னு பார்த்தா தானே பவர் செட்டை பார்க்க முடியும். நம்பர் ஆஃப் ஏ மைனஸ் பி என்ன போட்டிருக்கான்? எனக்கு என்ன வந்திருக்குங்க? நம்பர் ஆஃப் ஏ மைனஸ் பி நம்பர் ஆஃப் ஏ மைனஸ் பி 2K வந்திருக்கா? அந்த 2K அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்படியே நம்பர் ஆஃப் ஏ மைனஸ் பியை வந்து 2K இந்த 2K போட்டேன். அடுத்து நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி என்ன வந்திருக்கு? நம்ம என்ன ஏற்கனவே எடுத்திருக்கேன். கேன்னு தான் எடுத்திருக்கேன். அப்போ ப்ளஸ் கே எத்தனை கே வந்துருச்சு? நம்பர் ஆஃப் ஏ எவ்வளோ வந்துருச்சு? 3K வந்துருச்சா? இப்போ நான் இதில் எத்தனை எலிமெண்ட் இருக்குன்னு எப்படி பார்க்கணும்? கேக்கோட மதிப்பு என்னது? 2ன்னு வந்திருக்கா? கேவோட மதிப்பு இங்கே மேலே பார்த்துருக்கோமா? கண்டுபிடிச்சிட்டோமா? 2. அந்த 2 இங்கே கேக்கு சப்ஸ்டியூட் பண்ணேன்னா 6ன்னு வந்துடும். என்ன வந்துடும்? இப்போது செட்டு நம்பர் ஆஃப் ஒரு செட்டு அந்த செட்டு ஏன்ற செட்டுக்குள்ளே எத்தனை நம்பர் இருக்குது? 6 நம்பர் இருக்கிறது. வந்துருச்சா? இப்போ செட்டுக்குள்ளே நம்பர் வந்துருச்சு. என்னென்னா பவர் செட்டு கண்டுபிடிச்சிடலாம். சப்செட் ஆஃப்
செட் ஏ அப்படி என்னது 2 to the power n இது அன்னு தானே இது நம்பர் ஆஃப் ஏன்றது நன்னு அது அதுக்குள்ளே என்னன்ற ஒரு செட்டுக்குள்ளே இத்தனை 6 எலிமெண்ட் இருக்குது. அப்போ பவர் செட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா பவர் செட்டு சப்செட்டை கண்டுபிடிக்கணும்னா 2 to the power n. அப்போ இங்கே பாருங்கள் அவன் சொன்னது பாயிண்ட் த பவர் செட் ஆஃப் ஏ பவர் செட்டோட ஏன்னா நம்பர் ஆஃப் பி ஆஃப் ஏ பவர் செட் ஆஃப் ஏன்னு அந்த 2 to the power n ஆஃப் ஏன்னு அர்த்தம். செட்டில் உள்ள ஏன்ற செட்டில் உள்ள எண்ணிக்கைகள் ரைட்டா. அந்த சப்செட்டே ஒரு எலிமெண்ட்டு தான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா. சப்செட்டாக வருது அது ஒரு எலிமெண்ட்டு தான் ரைட்டா. இப்போதைக்கு எலிமெண்ட்னா ஒன்று தான். இந்த இடத்துல 6 எலிமெண்ட் இருக்கிறது. அப்போது இந்த எலிமெண்ட் 6 போட்டுக்கணும். அந்த இடத்துல ஏக்கள் 6 போட்டாச்சுன்னா 2 to the power 6 போட்டால் எவ்வளோ வரும் 6 6ன்னு 64 வந்துருச்சா. 6 2 2 2 2 6 2 போட்டேன்னா 64 வந்துருச்சு. அப்போது நம்பர் ஆஃப் பவர் செட் ஆஃப் ஏ எவ்வளவு 64 சப்செட்னு அர்த்தம். போதுமா. அதில் 0வும் ஒரு சப்செட்டாக வந்துடும். அப்போ இந்த விடை நம்பர் ஆஃப் பவர் செட் ஆஃப் ஏ = 64. ஒன்றுமே இல்லை. இது நீங்கள் காமன் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அவன் கொடுத்ததை அப்படியே இப்போ எழுதிக்கோங்க. அது போக நீங்கள் ஒரே ஒன்று தான் பண்ண வேண்டியது நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பிக்கு = கேன்னு நம்ம வச்சுக்கிடுவோம். அப்போ அப்படியே அங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இந்த லாஸ்ட்டில் உள்ளது நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பிக்கு கேன்னு நம்ம எடுத்துக்கொள்வோன்னு வச்சுட்டு நீங்கள் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அது என்னது 4k ஆயிரும். அந்த = 4k இதுக்கு சமம். அப்போ அதுக்கு முந்தைய என்ன நம்பர் ஆஃப் ஏ மைனஸ் பி நீ பார்க்கணும்னா இது 4k இருக்குது. அப்போ இந்த 2 இங்கே வந்துச்சுன்னா 2k ஆயிரும். அதேமாதிரி இங்கே நம்பர் ஆஃப் பி மைனஸ் ஏ பார்க்கணும்னா அதை அப்படியே எழுதிக்க வேண்டியதான் = 4k தான். இதை நான் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த உள்ள ஃபார்முலா அதாவது நம்பர் ஆஃப் ஏ யூனியன் பின்னு என்னது இதை நீ ஞாபகம் வச்சுக்கணும். அது போக இதை நான் நம்பர் ஆஃப் ஏ நீ ஞாபகம் வச்சுக்கிட்டா தான் உனக்கு அதில் உள்ள எலிமெண்ட்டு கிடைக்கும். ஏழு உள்ள எலிமெண்ட் கிடச்சிச்சின்னா உனக்கு அதுலேருந்து கே நம்ம எடுத்துக்கிட்டோம். கேவோட வந்துருச்சு. அப்போ அதில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம இங்கே கொண்டு வந்துடலாம். அவ்வளோதான். சிம்பிள் கொஸ்டின்.